ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதத்துடைய பலன்களை பார்க்க போறோம். என்ன மேடம், இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா மாதம் பிறக்கிறதுக்கு இன்னும் 3 நாள் இருக்கு. முன்னாடியே போடுறீங்க அப்படின்னா, வருமுன் காப்பது சிறந்தது. நல்லதா இருக்கட்டும், கெட்டதா இருக்கட்டும், நமக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு, கிரகநிலையோட அமைப்பு எப்படி இருக்கு, இந்த காலகட்டத்தில் எந்தெந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்யணும், எந்தெந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கணும், நம்ம வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன, நம்ம செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்கள் என்ன, இப்படி எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த மாதம் நமக்கு சாதகமாக மாத்திக்க முடியும். அந்த வகையில இந்த ஜூன் மாதம் 12 ராசிகளுக்கும் எப்படிங்க இருக்கு, அது என்னன்னு தெளிவா பார்த்து தெரிஞ்சுப்போம். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, 12 ராசியில 10வது ராசியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படிங்க இருக்கு? ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னாக்கா மகர ராசிக்கு மட்டும் பெருத்த போராட்டமா இருக்கும். காரணம் என்ன தெரியுங்களா? இவங்களுக்கு சூதுவாது தெரியாது. பேசுறது என்னமோ ரொம்ப விவரமா பேசுற மாதிரி தான் இவங்களுடைய பேச்சு இருக்கும். ஆனா பல விதங்கள்ல இவங்க தியாகம் பண்ணி தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. குழந்தைகளுக்காக, கணவருக்காக, குடும்பத்துக்காக அப்படின்னு. மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட விருப்பத்தை வெளிக்காட்டியிருக்கவே மாட்டாங்க. உண்மைதானே மகர ராசி அன்பர்களே? ஆசைகள் இல்லாம இல்ல. பட் அந்த ஆசையை நான் சொல்லி மட்டும் என்ன நடக்க போகுது, பெருசா என்ன நடந்துட போகுது அப்படிங்கிற மாதிரி. என்னவோ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா தியாகத்துக்கே பிறந்து விட்ட மாதிரி நிறைய இடங்கள்ல சிம்பிளா நீங்க ஆசைப்படுறது நியாயமான ஆசைதான். அதையே விட்டு கொடுத்துருவீங்க. மேக்சிமம் அங்க கேட்டிருந்தா நடந்திருக்கும். அதுக்குமே நீங்க வாயை திறந்து கேட்டிருக்க மாட்டீங்க. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா பெருத்த மன உளைச்சலுக்கு உங்களுக்கு ஆளாயிருக்கும். நீங்க என்னவோ நினைக்கிறீங்க, ஸோ நம்ம விட்டு கொடுத்துட்டோம், விட்டு கொடுத்தோம். அந்த விட்டு கொடுக்க உங்களுடைய மனசு பார்த்தீங்கன்னா உங்களை டவுன் பண்ணிக்கிட்டே இருக்குங்கிறத நீங்க மறந்துட்டீங்க. ஆசைப்பட்டது நிறைவேறும் போது மட்டும்தான் நம்ம உயரத்துக்கு போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். தன்னம்பிக்கை அப்பதான் உயரும். ஓகேங்களா? ஆசையும் படணும், அதை அடையவும் செய்யணும். ஏன்னா உங்களுடைய ஆசையை பொறுத்த வரைக்கும் நியாயமானது தானே இருக்கும். நேர்மையா இருப்பீங்க. ரொம்ப ஒழுக்க சீலன் அப்படின்னாக்க மகர ராசி சொல்லலாம். ஒழுக்கத்துக்கு பேர் போனவங்க மகர ராசிக்காரங்க. ஸோ இப்படிப்பட்டவங்களுக்கு ஏன் நினைச்சதை செய்யணுங்கிற ஒரு ஆசை இருந்தும் பிடிவாதம் இருக்கு. இருந்தாலும் இப்ப சமீப காலமா பார்த்தீங்கன்னாக்கா அதை விட்டுட்டீங்க. அதை விட்டதுனாலவும் என்னவோ நிறைய தோல்விகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த விஷயம் உண்மைதானே மகர ராசிக்காரங்களே? பல பேருடைய வாய் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் கஷ்டம்னாக்க முதல்ல போய் நிப்பீங்க. சொந்தம், பந்தம் யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவங்கள காப்பாத்தணும்னு யோசிப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் செய்வீங்க. உங்களுக்கே ஒரு போட்டுக்க ஒரு நகை நட்டு இல்லனாலையும் யாராவது ஒருத்தர் கேட்டாங்கனாக்கா, அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கூட குடுப்பீங்க. இப்படிலாம் செய்து நல்ல பேரும் இருக்கு. ஆனா, அந்த நல்ல பேர் வாங்குறங்கிறதுனால உங்களுடைய உணர்ச்சிகள நீங்களே தடுத்துட்டு இருக்கீங்க. அச்சோ! அவங்க ஏதோ சொல்லிடுவாங்க. அச்சோ! இவங்க ஏதோ தப்பா நினைச்சிருவாங்க. இப்படி நினைச்சியே நிறைய இடங்கள்ல தோல்விய சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்கள குத்திக்கிட்டு இருக்காங்க. உங்கள காயப்படுத்தி அவங்க சந்தோஷப்படுறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சும் அத பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க காயப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சுமே நீங்க அதுக்கு முகத்த காட்டுறது தப்பா? தப்பு இல்லையா? இதுல யாருடைய தப்பு? உங்களோட தான் தப்பு. அவங்களுடைய குணம் அதுதான். தேளோட குணம் கொட்டுறதுன்னு தெரிஞ்சுட்டு, அவங்களுக்கு ஏன் நம்ம உதவி செய்யணும்? தேளுக்கு யாராவது தேன் வாக்க போவாங்களா? அதுக்கு அது தெரியுமா? அப்படிதான் உங்ககிட்ட உதவி கேட்க வரவங்களுக்கு நீங்க போய் உதவி செய்யறவங்களும் அந்த மாதிரியான ஆட்கள் தான். தயவு செஞ்சு சொல்றேன். நீங்க உங்களுடைய முன்னேற்றத்த மட்டும் பாருங்க. உங்களுடைய குணம் அற்புதமான குணம். என்ன தங்க மாதிரி ஒரு குணம். ஓகேங்களா? தங்கத்த பார்த்தீங்கன்னாக்கா, அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா தான் மரியாதை. தகரத்தோட போய் சேர்ந்தீங்க அப்படின்னாக்கா, அதுங்க சும்மா உங்கள உரசிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா தரம். புரியுதுங்களா? அதுங்க தரம் பார்த்தீங்கன்னாக்கா தகரம். அவங்க எப்ப பாரு உங்கள உரசிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களால அவங்க கூட வாழ்க்கைய பகிர்ந்துக்கவே முடியாது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திக்கிட்டு திட்டமிட்டு செயல்படுங்க. நல்லது நடக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஜூன் மாத பலன்கள் மட்டும் எடுத்துக்காதீங்க. உங்க வாழ்க்கைக்கான பாடமா கூட எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? மகர ராசிய பொறுத்தவரைக்கும் இப்படிதான். ஏன்னா சனி பகவான பொறுத்தவரைக்கும் ராசி அதிபதியா கொண்டிருக்கீங்க. இவர பொறுத்தவரைக்கும் நியாயக்காரகன், கர்மகாரகன், செய்யக்கூடிய வேலைக்கு உடனடியா பலன் கொடுக்கக்கூடியவரு. அதாவது வாழும் காலத்திலேயே. இல்லையா? இவர பொறுத்தவரைக்கும் ராசி அதிபதியா இருக்கிறதுனாலவே நீங்க பல விதங்கள்ல ரொம்ப நேர்மையா இருப்பீங்க. உடனடியா பார்த்தீங்கன்னாக்கா, தண்டனை குடுக்குற அளவுக்கும் பேசுவீங்க. ஓகேங்களா? ஆனா ஆனா கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கு. பார்த்துக்கலாம்.
பண்ணிக்கலாம். இப்படியே இருக்கீங்க. ஆனா உங்களுடைய ராசிக்கு அதிபதி சனி பகவான் அப்படிங்கிறதுனால, அவரு என்ன செய்றாரு, ஓ! நம்ம ஆள் வந்து நியாயமா இருக்காரா? ஓகே இருக்கா. இப்ப இந்த அப்பாவும், அம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஒரு ஃபங்ஷன் போறாங்கன்னா, நம்மளோட குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்கா. ஆனா அது என்ன விளையாடுது? அது யார் கூட விளையாடுதுன்றத பார்க்க மாட்டாங்க பார்த்தியா? அந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ நீங்க நியாயமா இருக்கீங்க, நல்லவங்களா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்க ராசி அதிபதி உங்கள விட்டுட்டாரு. ஆனா அத வைத்து நீங்க வந்து வாழ்க்கையில முன்னேற முடியாது. நல்லது, கெட்டத நீங்க பயன்படுத்திக்கணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகள வந்துட்டு நீங்க உங்களுக்காக பயன்படுத்தணும். இந்த விஷயத்துல வந்து ஒரு மாறுதல் கொண்டு வந்துட்டீங்க அப்டின்னாக்க, வெற்றி நிச்சயம். ஓகேங்களா? நீங்க சொல்றதெல்லாம் உண்மதான் மேடம். அப்படிதான் இருக்கேன். என்னதான் பண்ண முடியும்? அது அப்படிதானா போயிடுச்சு. அப்படின்னா, பாத்தீங்களா? இப்பதான் நான் சொன்னேன். அப்படிதான் அந்த அப்படிதான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களால மாத்த முடியும். எனக்கு தெரியும். மகர ராசிய பொறுத்தவரைக்கும் எடுத்தெறிஞ்சு பேசவும் தெரியும். எடுத்துக்கட்டி வேலை செய்யவும் தெரியும். ஸோ, அந்த எடுத்தெறிஞ்சு பேச வேண்டிய இடத்துல பேசுங்க. எடுத்துக்கட்டி செய்ய வேண்டிய இடத்துல செய்யுங்கங்கிறத தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லா இடத்துலயும் விட்டு குடுத்து போகாதீங்க. இது ஒண்ண மட்டும் ஃபாலோ பண்ணா போதும் மகரம் வேற லெவல்ல முன்னேறி போயிடுவீங்க. ஆல்ரெடி மகர ராசிய சுத்தி நெறைய பொறாமைகள் சுத்திக்கிட்டு இருக்கு. நெறைய வந்துட்டு குழி பறிக்கக்கூடிய கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட அனுசரிச்சு நடந்துக்கிறத தாண்டி அவங்கள கழட்டி விட பாருங்க. புரிஞ்சுங்களா? ஸோ இத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க மகர ராசி அன்பர்களே. ஸோ இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்குன்னா, இந்த மாசத்துல ஒரு 4 கிரகங்களுடைய மாற்றம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க. இவங்கள பொறுத்து தான் இந்த மாதத்துடைய பலன் இருக்கும். அந்த வகையில 9/6/2024 அன்னைக்கு புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருந்து ரண, ருண, ரோகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. அடுத்ததா 13/6/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து இவரும் ரண, ருண, ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு. அடுத்த 15/6/2024 அன்னைக்கு சூரிய பகவானும் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரண, ருண, ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு. இவரை தொடர்ந்து 26/6/2024 அன்னைக்கு முன்னாடி 9ஆம் தேதி வந்துட்டு மாறினார் இல்லையா புதன் பகவான், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரணருண ரோகஸ்தானத்துல இருந்து கலத்திரஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஸோ இவங்களுடைய அமைப்பு வந்து மாற்றம் வந்து இப்படி இருக்கு. இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சனி பகவானும், தைரிய வீரிய ஸ்தானத்துல சந்திரன், ராகுவும் இருக்காங்க. அடுத்த சுகஸ்தானத்துல செவ்வாய் பகவான், பஞ்சமஸ்தானத்துல புதன் பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான், குரு பகவான் இவங்க 4 பேரும் கூட்டணியில அமர்ந்திருக்காங்க. அடுத்த பாக்கியஸ்தானத்துல கேது பகவான், அதாவது நிழல் கிரகம், பாம்பு கிரகம்னு சொல்லக்கூடிய கேது பகவான் பாக்கியஸ்தானத்துல இருக்காங்க. ஸோ இவங்களுடைய அமைப்பின் காரணமா உங்களுக்கு நியாயம், நேர்மை இதான் வாழ்க்கை அப்படின்னு கொஞ்சம் கூட வாழ்க்கையில நெறி தவறாம வாழக்கூடிய மகர ராசி அன்பர்களே. இந்த மாசத்தை பொறுத்தவரைக்கும் எல்லா வகைகளிலும் நல்லதே நடக்கும். அவ்வளவுதாங்க. நிம்மதி பெருமூச்சு விடுறீங்கன்னு நல்லாவே தெரியுது. நல்லது நடக்க போகுது. எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, போன மாதங்கள்லாம் வந்து நீங்க சிக்கல்கள சந்திச்சீங்களோ, அந்த சிக்கல்கள் விலக போகுது. ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னே வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? இருண்டு போன வாழ்க்கையில சூரிய உதயம் வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த காரியத்த மீண்டும் செய்து முடிக்க முயற்சிகள மேற்கொள்வீங்க. அந்த முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றிய கொடுக்குங்க. வெளியூர்ல இருந்து சாதகமான தகவல்கள் கிடைக்கும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ட விட்டு வெளிய போய் தங்க ஒரு அமைப்பு இருக்குங்க. வீண் வழக்கு விவகாரங்கள் எல்லாமே வரலாங்க. அதனாலவே வந்து எச்சரிக்கையாக செயல்படுவது. நல்ல காலம் தான் இருக்கு. இருந்தாலும் நான் தான் சொன்னேன்ல, உங்கள சுத்தி எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மாய கூட்டம் சுத்திக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு வந்து குழி பறிச்சுக்கிட்டே இருக்கு. எப்ப இங்க விழுவானா, அங்க விழுவானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆனா உங்களுக்கு தெரியாது. கூட இருந்துகிட்டு வந்துட்டு தேன் தடவுன வார்த்தைகளால தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, முழுசா முழுசா விஷம். ஓகேங்களா? உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது விஷம் அப்டின்னுட்டு. இருந்தாலும் அவங்ககிட்ட நீங்களும் காட்டிக்காம இருக்கீங்க. அவங்களும் வந்து உங்களுக்கு தெரியாது நெனச்சுக்கிட்டு எவ்ளோ பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ யாருங்க தப்பு? தப்புன்னு தெரிஞ்சும் நீங்க ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? ஓகேங்களா? அவங்கள விட்டு விலகி இருங்க. இல்ல அவங்களோட விரட்டி அடிங்க. இது 2த்துல ஏதோ ஒண்ணு நீங்க செஞ்சா மட்டும் தான் வாழ்க்கை சிறக்கும். இதனால அவங்கள கூட வச்சுக்கிட்டு சுத்துறான். அதெல்லாம் என்ன பரவால்ல சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னாக்க, நெறைய சிக்கல்கள் உங்க தல மாட்டிக்கும். புரிஞ்சுக்கோங்க. ஆ இன்னொரு விஷயம் பார்த்தோம்னாக்க, சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு இல்லைங்களா? அதன் காரணமா வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு வருங்க. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெளியூர் பயணம் செல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஆப்போசிட் எதிர்பாலினம் இருக்கு இல்லையா? அவங்க கிட்ட பழகுறப்ப ரொம்ப கவனமா இருக்கீங்க. மகர ராசி இந்த ஆண்களா இருக்கீங்களா? பெண்கள் கிட்ட வந்துட்டு ஜாக்கிரதையா இருங்க. பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா, ஆண்கள் கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. முக்கியமா வந்து உங்கள தேடி வரக்கூடிய புதிய உறவுகள், நட்பா இருக்கட்டும், தெரிஞ்சவங்க, உறவுக்காரங்க அப்படின்னு யாராவது புதுசா ஒரு பழக்கம் வருது. அது ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் வந்து இப்போ வந்து நெருக்கமாகறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னாக்கா, தயவு செஞ்சு சொல்றேன் ரொம்ப கவனமா செயல்படுவது சிறப்பு.
தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மகர ராசிக்கு சுமாரா தாங்க நடக்கும். லாபம் அப்படிங்கிறது குறைவா இருந்தாலும், வியாபாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு மனசுக்கு நிறைவா நடக்குங்க. அடுத்த கூட்டு தொழில் செய்யக்கூடிய மகர ராசியினரா இருக்கீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய கூட்டாளி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கண்ணும் கருத்துமா கவனமா இருங்க. கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. அப்படியே ஆக்குபை பண்ணிடுவாங்க. எவ்வளோ பேர நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரூ. 100 போட்டிருப்பாங்க. அதாவது மகர ராசிக்காரங்க ரூ. 100 போட்டிருப்பாங்க. அவங்க வந்து ரூ. 10 போட்டுட்டு நானும் பார்ட்னரும் வந்துருவாங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஏதோ ஒரு ஜிக்ஜாக் வேலை பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் தான் வந்து ஜாஸ்தி போட்டேன். நீ வந்து கம்மி போட்ட. அந்த மாதிரிலாம் சொல்லி விரட்டி அடிச்சுட்டு, அதாவது ஒரு அநியாயமாலாம் நெறைய பேர் வந்துட்டு அந்த சொத்துக்கள வந்து அபகரிச்சுக்கிட்டு அவங்கள வெளிய தொரத்தியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நெனச்சுனாக்கா, யாரா இருந்தாலும் சரி, தொழில் விஷயத்துல ரொம்ப வந்து கரெக்ட்டா இருங்க. உன் காசு உனக்கு, என் காசு எனக்கு. நீ எவ்வளோ போட்ட இந்தா, நான் எவ்வளோ போட்டேன் எனக்கு பங்கு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி கராரா பேசி பழகுங்க. பேசுறதுக்கு நீங்க தயங்குனீங்க அப்படின்னாவே, உங்க தலைக்கு பெரிய கல்லு தலையில இருக்கு அப்படிங்கிறத மறந்துறாதீங்க. அடுத்து வந்து பார்த்தீனாக்கா, உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னா, கூடுதலாக உழைக்க வேண்டி வருங்க. பணி சுமை, இடமாற்றம் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் அலைச்சல்கள சந்திக்க வேண்டி வரும். ஓகேங்களா? பெருசா வந்துட்டு பாதிப்பு இல்ல. ஏன்னா நீங்க வந்து நியாயமா இருக்கீங்க, நேர்மையா இருக்கீங்க அப்படின்னாக்க, அந்த ஆஃபீஸ்ல பொறுத்தவரைக்கும் யாரும் அந்த மாரி இருக்கவே மாட்டாங்க. ஆனா உங்களுடைய நேர்மையும், உங்களுடைய நல்ல குணமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்க இருக்கவங்க யாருக்குமே பிடிக்காது. இதன் காரணமா உங்களுக்கு வந்து இடைஞ்சல் குடுத்துட்டே இருப்பாங்க. உங்களுக்கு இடமாற்றத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து பிரஷர் குடுத்துட்டு இருப்பாங்க. இதன் காரணமா உங்களுக்கு இடமாற்றம் வந்தாலும் பெருசா நீங்க வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. நீங்க கரெக்ட்டா இருக்கீங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கடன் வாங்கி வச்சிருக்கீங்க. நெறைய கடன் இருக்கு அப்படின்னாக்கா, மகர ராசி அன்பர்கள பொறுத்தவரைக்கும் அந்த கடன் பிரச்சனை வந்து மீண்டும் தலை தூக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால அந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா இருப்பது ரொம்ப நல்லதுங்க. அனைத்து விஷயங்கள்லயும் எச்சரிக்கையா இருந்துட்டீங்கனாவே போதுங்க. மகர ராசிக்கு இந்த மாதம் வந்து அற்புதமான மாதமா தான் இருக்கும். ஏன்னா, ஆல்ரெடி நீங்க செஞ்சு வச்சுட்டீங்க. என்ன மேடம் இப்பதான் சொன்னீங்க ஆரம்பத்திலே, இந்த மாசம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னுட்டு அப்படின்னா, போன மாசம் இல்ல அதுக்கு முந்தின மாசம் எல்லாமே கடன் வாங்குறதா இருக்கட்டும், மத்தவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு குடுக்குறதாகட்டும், மத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி வந்து உங்களுக்கான சிக்கல்கள் நீங்க செஞ்சு வச்சுட்டீங்க. இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும் அந்த சிக்கல்கள் வந்து நீங்க விடுபடுறதுக்கான ஒரு மாதமா தான் இருக்கும். புரியுதுங்களா? புதுசா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நல்லது நடக்கணும் அப்டின்னாக்க நெறைய வாய்ப்புகள் வரதான் போகுது. அந்த வாய்ப்புகள் பயன்படுத்திக்கிட்டு இனி வரக்கூடிய காலகட்டம் நல்லா தான் இருக்க போகுது. இத்தனை நாளா உங்களுக்கு இருந்த கஷ்டங்களை இந்த மாசத்துல விலக்கிக் கொள்ள போறீங்க. ஓகேங்களா? கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? அடுத்ததா பணவரவ பொறுத்தவரைக்கும் தடைப்பட்டிருந்த பணவரவு இந்த மாசத்துல வந்து கைக்கு வந்து சேருங்க. இதன் காரணமா கடன் பிரச்சனைய வந்து நீங்க சால்வ் பண்ணிடலாம். அடுத்து குடும்பத்த பொறுத்தவரைக்கும் அமைதி நிலவணும்னு நெனச்சீங்கன்னா, குடும்ப உறுப்பினர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. மேலும் குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால விட்டு குடுத்து செல்வது ரொம்ப நல்லது. நம்ம ஒண்ணு சொல்ல அவங்க ஒண்ணு ஏற்புக்க தான் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்க ரியாக்ட் பண்ணாம இருங்க. இல்ல அவங்க ஏதாவது வந்து வெளியில இருக்கக்கூடிய டென்ஷன்ஸோ சம்திங் ஏதாவது கொண்டு வந்து உங்ககிட்ட வந்து பேசுறாங்க. அதன் காரணமா சண்டை சச்சரவுகள் வருது அப்படின்னாலயும் சரி, நீங்க பொறுமையே கடைப்பிடிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கான காலம் கிடையாது. உங்களுக்கான ஒரு காலம் வரதான் போகுது. அவங்க செய்தது அவங்க தப்பு அப்படின்னு உணர்ந்துகிட்டு உங்ககிட்ட மன்னிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வரதான் போகுது. அங்க எப்போ வெற்றி கொள்றீங்க அப்படின்னாக்கா, பொறுமையை கடைபிடிக்கிறப்ப தான். புரிஞ்சுதுங்களா? நீங்களும் வந்து கொஞ்சம் அவங்க பண்ற கோவத்துக்கு நீங்களும் கோவப்பட்டுட்டீங்க அப்படின்னாக்க, குடும்பம் 2ஆக பிரியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் அனுசரணை ரொம்ப முக்கியம். அடுத்த பிள்ளைங்களோட நலன்ல அக்கறை காட்டுவதும் ரொம்ப நல்லதுங்க. வண்டி வாகனத்துல போறப்போ ரொம்ப கவனமாக செல்வதும் சிறப்பு. பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்க, எதிலுமே தேவையற்ற வீண் கவலை வேண்டாங்க. ரொம்ப வந்து கவலைப்படாதீங்க. நடக்கிறது நடக்க தான் போகுது. உங்களோட வேலை என்னன்னாக்கா, அதுக்கான முயற்சிய செய்ய போறீங்க. கடின உழைப்பு போட போறீங்க. கடவுள் மேல பாரத்த போட்டு ஒவ்வொரு நாளையும் கடந்து போங்க. ஓகேங்களா? உங்களுக்கான வாய்ப்பு வந்து கடவுள் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு. வரக்கூடிய வாய்ப்ப கரெக்ட்டா பயன்படுத்திட்டுனா மட்டும் போதுங்க. ஆ இத தாண்டி சொல்லணும்னாக்கா, பெண்கள பொறுத்தவரைக்கும் வெளியூர் பயணங்கள் செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. பெண்களா இருந்தீங்க அப்படின்னா, கொடுக்கல் வாங்கல் சத்தியமா கைவிட்டுடுங்க. ரொம்பவே நல்லது. அடுத்து கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து யோகக்காரங்களான சுக்கிர பகவான் வந்து உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானும் கேந்திரம் பெறறதுனால ஓகேங்களா? உங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளிப்படுங்க. நீங்க சாதிக்க பிறந்தவங்க அப்படிங்கிறத வந்து மத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ண போறீங்க. நினைத்த காரியத்தை வந்து நினைத்தபடியே நடத்தி முடிக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே மேற்கொள்ள போறீங்க. புதிய நபருடைய அறிமுகம் கிடைப்பதனால அவங்களாலயும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகுங்க. ஆனா அந்த மாசத்த பொறுத்தவரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள வந்து நீங்க சந்திக்க தான் நேரிடுங்க. அத வந்து நீங்க சமாளிக்கக்கூடிய விதத்துல தான் இருக்கும். அடுத்ததா நண்பர்கள் மூலம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஏதோ உதவிகள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, அந்த உதவிகள் தாமதமா தாங்க கிடைக்கும். அதவே நம்பிக்கிட்டு நெறைய விஷயங்களுக்கு வந்து கமிட்மெண்ட் வச்சிராதீங்க. அடுத்து அரசியல் துறையில இருக்கக்கூடிய அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா, நீங்க கஷ்டப்படுற மாதிரி நெறைய விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் வந்து அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்க மேலிடம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையும் காதுலயே வாங்காத மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். இத வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய பேர் சாதகமா பயன்படுத்திட்டு உங்கள ஓரம் கட்டவும் பார்ப்பாங்க. இதுக்கெல்லாம் வந்து நீங்க அசரக்கூடாது.
எல்லாத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. மேலிடத்துக்கு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு கரெக்ட்டா புரிய வைக்கிறதுக்கு நேரம், காலம் பார்த்து மூவ் பண்ணுங்க. ஆ இன்னும் சொல்லப்போனாக்க எல்லாரையுமே அனுசரிச்சு செல்வது ரொம்ப நல்லது. அவங்க பேசுறாங்க, செய்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய மனசுல பட்ட ஆதங்கத்த எல்லாம் வெளிப்படுத்திறாதீங்க. அது வேற மாதிரி வந்துட்டு அவங்க வெளிப்படுத்திருவாங்க. இன்னும் சொல்லப்போனாக்கா பழைய பாக்கிகள்ல இந்த காலகட்டத்தில வந்து வசூல் செய்வதில கொஞ்சம் வேகம் இருக்குங்க. நெனச்ச காரியத்தை செய்து முடிக்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலன் தருங்க. வீண் மனக்கவலை மட்டும் வேண்டாம். மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா, மகர ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது ரொம்ப அவசியங்க. சக மாணவர்களுடனும் நிதானமாக பழகுவது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஆக மொத்தத்தில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மகர ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, எல்லா விஷயங்களையும் எச்சரிக்கை உணர்வோடு செயல்படணும். இது ஒண்ணு தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே கீ பாயிண்ட்டுங்க. அட என்னங்க நீங்க எல்லாத்துலயும் இப்படி எச்சரிக்கையா இரு, எச்சரிக்கையா இரு அப்படின்னு சொன்னாக்க, நாங்க என்னதாங்க மேடம் பண்றது? எங்களுக்கு சும்மா ஒரு மாரி பயம்புறுத்துற மாரி இருக்கு அப்படின்னா, தயவு செஞ்சு அப்படி நெனைக்காதீங்க. ஒரு குழந்தை நடக்குது அப்படின்னா, பார்த்து போன்னு சொல்றோமே தவிர, நீ விழுந்துருவ, அதனால பார்த்து போன்னு நம்ம சொல்ல கிடையாது. அதுபோல தாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்கும், அத நீங்க எப்படி அணுகணும் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்றோம். இல்லையா? சரிங்க. இந்த மாசத்துல எல்லா விதத்திலயும் எனக்கு நல்லது நடக்கணும் மேடம். நீங்க சொல்றதுலாம் எனக்கு எதுவும் புரியல. ஓகேங்களா? எனக்கு வந்து அதெல்லாம் வந்து நெனச்சு பார்க்க முடியல அப்படின்னு நீங்க சொல்றவங்களா இருந்தீங்கன்னாக்க, ஒரே ஒரு விஷயம் செய்யுங்க. அனுதினமும் ஆஞ்சநேய பெருமானுடைய நாமத்த சொல்லிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? நாமம் அப்படின்னாக்க, ஜெய் ஸ்ரீராம் இது மட்டும் சொன்னீங்கன்னாவே போதும். அனுமனுடைய முழு பலம் உங்களுக்கு வந்து சேருங்க. ஓகேங்களா? இருந்தாலும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேய பெருமானுடைய வழிபாட்ட மேற்கொள்ளுங்க. மகரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நிச்சயமா மன தைரியம் தான் உங்களுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? மகரத்த பொறுத்தவரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில நெறைய விஷயங்கள்ல உங்கள எல்லாரும் வந்து பயம்புடுத்தி வச்சிருக்காங்க. இந்த விஷயத்துக்கு ஒரு மாற்று வேணும் அப்டின்னாக்க, வீர ஜெய ஆஞ்சநேய பெருமான வழிபாடு செய்வதன் காரணமா உங்களுடைய வாழ்க்கையில நெறைய விஷயங்களுக்கு பலம் கிடைக்கும். ஓகேங்களா? உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பார்க்கக்கூடிய விஷயம்னாக்க, இது வந்து பலவீனமானவங்க அப்படின்னு நெனச்சுட்டு இருக்காங்க. அந்த பலவீனத்த வந்து நீங்க பலப்படுத்தணும் அப்படின்னாக்க, உங்களுக்கு சரியான துணை, உங்களுக்கு சரியான ஒரு கடவுளுடைய அனுகிரகம்னாக்க, வீரஜெய ஆஞ்சநேய பெருமான் தான். ங்களா? அனுதினமும் முடிஞ்சதுனாக்க, உங்களால எப்பலாம் வந்து பார்த்தீனாக்க முடியுமோ, அப்பலாம் வந்து பார்த்தீனாக்க, ஆஞ்சநேய பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சமான ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. 1008 முறை எழுதுங்க, 108 முறை எழுதுங்க. முடிஞ்சதுனா வந்து பார்த்தீனாக்கா, 108 முறை எழுதி அந்த பேப்பர சுருட்டி நம்ம பூ மாலை மாரி கட்டுவோம் இல்லையா? அந்த மாரி கட்டி கூட கொண்டு போயிட்டு ஆஞ்சநேய பெருமானுக்கு மாலையா சாத்துங்க. நெறைய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நிகழப்போகுது. காத்துக்கிட்டுருங்க. ஓகேங்களா? வாய்ப்புகளும் தேடி வரும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையும் முடிஞ்சுட்டுலாம் நெனச்சுட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அப்படி நெனைக்கவே நெனைக்காதீங்க. அதுக்கெல்லாம் வந்து ஒருபோதும் உங்களுடைய வாழ்க்கைய அழிக்க ஒருவராலயும் முடியாது. இல்ல. உங்கள அழிக்க இல்ல. நீங்க நெனச்சா மத்தவங்கள வந்து காலி பண்ணிடலாம். ஏன்னா, உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருங்க? சனி பகவான். மத்தவங்கள ஓட விட்டு தான் பழக்கம் அவருக்கு. ஓகேங்களா? நீங்களும் அப்படி துவண்டு போய் உட்காரவே கூடாது. தயவு செஞ்சு சனிக்கிழமைகள்ல ஏன் நான் வந்துட்டு எனக்கு ராசிக்கு அதிபதி யாரு? சனி பகவான் தானே மேடம். நான் ஏன் வந்துட்டு ஆஞ்சநேய பெருமான வழிபாடு செய்யணும் அப்படின்னாக்கா, உங்க ஆளையே அவர் வந்துட்டு இறங்கி ஓட விட்டவருங்க. ஓகேங்களா? ஸோ அதன் காரணமா தான் சொல்றேன். அதுக்கான பெரிய வரலாறு இருக்கு. பேசணும்னாக்கா நெறைய டைம் போயிடும். ஸோ இத வந்து இதோட நிறுத்திப்போம். பொது பலன்கள் இதுவரைக்கும் பார்த்துருக்கோம். இதில நட்சத்திர பலன்கள பார்த்தோம் அப்டின்னாக்கா, உங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவு கிடைக்கும் இல்லையா? அந்த வகையில உத்திராடம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இவங்கள பொறுத்தவரைக்கும் பயன் தராத முயற்சிகளை கைவிட்டு, எந்த ஒரு வேலையும் செய்யறதுக்கு முன்னாடி ஆராய்ந்து செயல்படுவது வெற்றியை தருங்க. மாணவர்கள பொறுத்தவரைக்கும் எதிர்கால நலன் கருதி எந்த ஒரு காரியத்தையும் செய்வது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அடுத்து திருவோண நட்சத்திரக்காரர்கள பொறுத்தவரைக்கும் எந்த நிலையிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. நீங்க பிடிவாத குணத்தை தளர்த்திக் கொண்டால் எதிலயுமே வந்து முன்னேற்றம் காண முடியும். எடுத்த காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பதுல ஆர்வம் காட்ட போறீங்க. அடுத்து அவிட்டம் நட்சத்திரத்துல 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் உங்கள பொறுத்தவரைக்கும் வெளியூர் பயணங்கள் சாதகமான பலன கொடுக்குங்க. தொழில் வியாபாரம் மூலம் நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். மேலும் தொழில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க விரிவுபடுத்துறதுக்கான ஆதரவும் கிடைக்குங்க. உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க, உங்களுடைய புத்தி சாதுரியத்தினால அலுவலக வேலைகள் எல்லாமே திறமையாக செய்து முடித்து, மேல் அதிகாரியுடைய பாராட்டுகளையும் பெற போறீங்க. உங்களுடைய மதிப்பு, மரியாதை எல்லாமே உயரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த ஜூன் மாதம் இருக்குங்க. பொதுவா சொல்றேன் அப்படின்னா, இந்த ஜூன் மாதத்த பொறுத்தவரைக்கும் மார்க் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னாக்கா, 100 மார்க்குக்கு 80% வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய மாதமா தான் அமைஞ்சிருக்கு. மீதி இருக்கக்கூடிய 20% சரி செய்யணும் அப்படின்னு நினைச்சுனாக்கா, அனுதினமும் ஆஞ்சநேய பெருமானுடைய நாமத்த சொல்லிட்டு அன்றாட வேலைகளை நீங்க தொடங்குறப்போ, நிச்சயமா ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். வாழ்க்கையும் வளமாக மாறுங்க. ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு அன்றாட வேலைகளை தொடங்குங்க. ஓகேங்களா? அனுதினமும் சொல்றத விட, எப்பவுமே உங்களுடைய பார்வை வந்து அனுமர பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சீங்கனாக்கா, உங்களுடைய
ஃபோனோட வால்பேப்பர் இருக்கு இல்லைங்களா? அதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் முழுக்கவே அனுமருடைய அதாவது வீர ஜெய ஆஞ்சநேய பெருமானுடைய படம் இருக்கட்டுங்க. உங்களால எப்பலாம் வந்து பார்க்க முடியுதோ அப்பலாம் வந்துட்டு பார்த்து சொல்லுங்க. ஜெய் ஸ்ரீராம் சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா நீங்க சொல்லும்போது உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ளேயே அந்த இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் விலகி நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லும் பொழுது அந்த ஜெய் அப்படிங்கிற வார்த்தை வந்து உங்களுக்குள்ள இருந்து வரும்போதே உடனே உங்க பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா வாயு புத்திரன்னு சொல்லக்கூடிய நம்மளோட ஆஞ்சநேய பெருமான் பக்கத்துல இருந்து உட்காந்து பாருமா. இவரை பொறுத்த வரைக்கும் நீங்க அவரை வசப்படுத்தணும் அப்படின்னாவே நீங்க ஜெய் ஸ்ரீராம் சொன்னா போதும். ராமபிரானுடைய நாமம் எங்கெங்க ஒலிக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு உட்காந்து பாராமா. அவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். நீங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாராமா. அந்த நாமத்தை சொல்லிட்டாவே போதும் உங்களுக்கு அவர் கடமைப்பட்டவரா மாறிடுவாரு. ஸோ இப்ப சொல்லுங்க நீங்க எப்படிலாம் வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றம் நினைச்சுனாக்க இவரை நீங்க அந்த அளவுக்கு வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டு. இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன். சனிக்கிழமைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செந்தூரம் கோயில்லேருந்து வாங்கிட்டு வந்து தினமும் உங்களோட நெத்தியில வச்சுக்கிட்டு அன்றாட வேலையில தொடங்க நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். உங்களுக்கு பரிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா இதுதாங்க ஒரே வழி. சரிங்களா? ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதன் காரணமா எல்லா விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி தைரியம் உண்டாகும். சரிங்களா? உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தீங்கன்னாக்கா திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த நாட்கள வந்து அதிர்ஷ்டமான நாட்கள் இருக்கிறதுனால சுபகாரியங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க. அடுத்த சந்திராஷ்டமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா வரக்கூடிய 12, 13, 14 இந்த 3 நாட்கள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். சந்திர பகவான் அஷ்டம் ஆகியிருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாத வம்பு வழக்கல் நம்மள தேடி வரும். சரிங்களா? தேவையில்லாத சண்டை சச்சரவுகளும் வரும். இதன் காரணமா தான் சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த நாட்கள்ல வந்துட்டு வெளியூர் பயணங்கள் போறது, வண்டி வாகனத்துல போறப்ப கவனமா போறது, இந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கை உணர்வு எப்பவுமே உங்களுக்கு இருக்கட்டுங்க. அவ்வளவுதாங்க. இத மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும். ஜூன் மாதம் அப்படிங்கிறது நிறைய மாற்றங்களை தரக்கூடிய மாதமா, உங்களுக்கு நன்மைகள் விளையும் மாதமாக அமையுங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாங்க. சரிங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.